அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பிரகாஷ் மூர்த்தி பேசுகிறேன், மன்னார்குடியிலேருந்து. மார்பக புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு காணொலி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மார்பக புற்றுநோயினுடைய காரணங்கள், அதோட அறிகுறிகள், என்னென்ன பரிசோதனை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மார்பக புற்றுநோய் பரிசோதனை யாரெல்லாம் செஞ்சு பார்க்கணும்? பெண்ணுக்கு அவங்களுடைய தாய்க்கோ இல்லை சகோதரிக்கோ மார்பக புற்றுநோய் இருந்துச்சுன்னா அந்த பெண் அந்த பரிசோதனையை செஞ்சு பார்க்கலாம். மார்பக புற்றுநோய் வர்றதுக்கு ரெண்டாவது முக்கியமான காரணம் ஏர்லி மெனார்கி அண்ட் லேட் மெனோபாஸ், அதாவது இளம் வயதிலேயே பூப்படைதல், சராசரி வயசை தாண்டியும் மெனோபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜை அடையாமல் இருக்குது. அதாவது மாதவிடாய் நிற்காம வந்துட்டே இருக்கிறது. பொதுவாக மெனோபாஸ்க்கான ஏஜ் பார்த்தோம்னா 45 48 வயசுக்குள்ள, அதையும் தாண்டி 50 வயசுக்கு மேலேயும் இருந்துகிட்டே இருக்கு. ஏர்லி மெனார்கி அண்ட் லேட் மெனோபாஸ், இந்த ரெண்டுமே மார்பக புற்றுநோய் வரதுக்கான ஹை ரிஸ்க் ஃபேக்டர். அடுத்து மூணாவது முக்கியமான காரணம், தாய்ப்பால் சரியாக கொடுக்காத பெண்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுது. மார்பக புற்றுநோயோட அறிகுறிகள் என்னென்னு பார்த்தோம்னா பெயின்லெஸ் லம்ப், அதாவது வலியே இல்லாமல் கட்டி ஏற்படுறது. இன்னும் ஒரு சில பேருக்கு மார்பகத்துடைய நிறமே மாறிடும், ஆரஞ்சோட தோல் மாதிரி இருக்கும். அதை நம்ம பியூடி ஆரஞ்ச் அப்பியரன்ஸ் அப்படின்னு மருத்துவ ரீதியாக சொல்லுவோம். இது ஒரு முக்கியமான அறிகுறி. அடுத்தது மார்பகத்திலேருந்து பால் வெளியேறது நார்மல், ஆனால் பச்சை கலர்லேயோ இல்லை தண்ணி மாதிரியோ சீரஸ் ஃப்ளூயிட் இந்த மாதிரி வெளியேறிச்சுன்னா அது டக்டல் கார்சினோமா அப்படின்னு சொல்லக்கூடிய மார்பக புற்றுநோயிலே கொஞ்சம் அட்வான்ஸாக உள்ள ஸ்டேஜ் இது. இந்த அறிகுறிகள் இருந்தால் உடனே போய் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். இன்னும் ஒரு சில பேருக்கு ஆக்சிலரி லிம்ஃப் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல நெறிக்கட்டி இருக்கும், இதுவும் அதோட அறிகுறி. சரி, இது என்னென்ன பரிசோதனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் பரிசோதனை யூஎஸ்ஜி பிரெஸ்ட், மார்பகத்தினுடைய அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். அதில் சந்தேகமாக இருந்துச்சுன்னா ரெண்டாவது மேமோகிராம், இதையும் உறுதி செய்யறதுக்காக மூணாவதாக உள்ள பரிசோதனை எஃப்என்ஏசி அல்லது பயாப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பரிசோதனை. இதை செஞ்சு பார்க்கும்போது புற்றுநோய் இருக்கா இல்லையா, எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு புற்றுநோய் அப்படின்னா மார்பக புற்றுநோய் தான். இப்போ சாதாரணமாக ஒரு பெண் கேட்கலாம், என்னுடைய அம்மாவுக்கு 50 வயசில் புற்றுநோய் வந்துச்சு, எனக்கு இப்போ வயசு 30 ஆகுது, எனக்கு 50 வயசு ஆகும்போது புற்றுநோய் வருமா வராதான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்கு எதுவும் டெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா இருக்குது. அதுக்கு உள்ள டெஸ்ட் பேர் HER2 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ER பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ஃபியூச்சரில் மார்பக புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவங்க முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கணும். ஆகையினால முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய புற்றுநோயான மார்பக புற்றுநோய் பற்றின விழிப்புணர்வு நம் பெண்களிடையே அவசியம் இருக்கணும். மேற்கூறிய அறிகுறிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா உடனடியாக சென்று பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நன்றி.